இனிது. விடிஞ்சா கௌசிக்கு கல்யாணம். இந்த டைம்ல ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ நர்வஸா இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆமாக்கா. என்னதான் அத்தை பையனா இருந்தாலும் லவ் பண்ண பையனா இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக தான்க்கா இருக்கு. அடியே, உன்னைய பார்த்து என் அண்ணன் தான் நர்வஸ் ஆகணும். ஏன்னா நீ தான் சரியான ராங்கி பிடிச்சவளாச்சே. அதனால என் அண்ணன் தான் உன்னை பார்த்து நர்வஸ் ஆகணும். அடி வாங்குவ ஜெனி நீ. சரி சரி, என் மேல இருக்க கோவத்தை என் அண்ணன் கிட்ட காட்டிடாத. நான் இதுக்கடி உன் மேல இருக்க கோவத்தை உன் அண்ணன் கிட்ட காட்டணும், உன்கிட்டே காட்டுவேன். நாங்களும் லவ் பண்ணி இருந்திருக்கலாம் போல. ஏன் தேன்மொழி, ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? பின்ன என்ன சங்கீதா, எங்க வீட்லயும் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேங்கிறாங்க, நாங்க லவ் பண்ணாலும் நோன்னு சொல்றாங்க. இப்படியே போனா எங்களுக்கு கல்யாணமே ஆகாது போல. சரி சரி, கவலைப்படாத தேன்மொழி, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரி கௌசி தூங்கட்டும், வாங்க எல்லாரும் போவோம். என்ன அவசரம் அபி உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் இரு. டைம் என்ன தெரியுமாம்மா? டைம் 11:30. உனக்கு காலையில் 7 மணிக்கு கல்யாணம். சீக்கிரமா தூங்கினாதான் சீக்கிரமா எந்திரிக்க முடியும். தூங்கு. ஆமா கௌசி, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரி. தூங்குறதெல்லாம் நாளைக்கு நைட்டு பார்த்துக்கலாம். என்ன ஜெனி, நாளைக்கு நைட்டு எப்படி தூங்குவா அவ? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ஏன் ஏன் நாளைக்கு தூங்க முடியாது? பாத்தீங்களாடி, கௌசிக்கு ஏன் நாளைக்கு தூங்க முடியாதுன்னு தெரியாதான். என்னன்னு சொல்லுங்கடி. அடியே கௌசி, என் அண்ணன் உன்னை சும்மாவே சுத்தி சுத்தி வருவான். இந்த அழகுல நாளைக்கு உன்னை தூங்க வச்சுவானா என்ன? ஏன் ஏன் தூங்க விட மாட்டாரு? நாளை போனோடனே தூங்கிடுவேன்ப்பா. என்னங்கடி சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நாளைக்கு என் அண்ணனோட நிலைமையை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. பாவம் சீனியர். சரி போது நிறுத்துங்கடி, ரொம்ப தான் பிள்ளையை கலாய்க்கிறீங்க. சே, இந்த காலேஜ் ஏன்னா சீக்கிரமா முடிஞ்சதோ. இந்த மாதிரிலாம் ஒன்றா உட்காந்து பேசி எத்தனை நாள் ஆச்சுல? ஆமாம் தேன்மொழி, ஸ்கூல் டேஸும் காலேஜ் டேஸும் நம்ம எப்போ கேட்டாலும் கிடைக்காத ஒன்று. எந்த ப்ரொஃபஸரையும் மதிக்காம, அவங்க சொன்னதை காதில் கூட வாங்காம, படிக்காம காலேஜில் உட்காந்து அரட்டி அடித்ததெல்லாம் இனிமே நினச்சா கூட கிடைக்காதுல்ல. சரி சரி கௌசி மேடம், பேசிட்டே இருந்தால் பேசிட்டு தான் இருப்பீங்க. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. 5 மணிக்கு வருவேன் எழுப்பி விடுறதுக்கு. நீ 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆனால் தான் கரெக்டாக 7 மணிக்கு கல்யாணம் பண்ண முடியும். புரிஞ்சுதா? 5 மணிக்கு வா. ஆமாம், 5 மணிக்கு வந்துடுவோம். சரி நீ தூங்க, நாங்களும் போய் தூங்குறோம். அக்கா நீயாச்சும் இரு என் கூட. சரி சரி, நான் போய் சித்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிங்கடி, எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். குட் நைட். இந்நேரம் அத்தான் தூங்கியிருப்பாரா? அது சரி, இவளுகளே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாய்ஸ் அங்கே சும்மாவா இருப்பாங்க? எதனா பேச்சுலர் பார்ட்டின்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. சரி நம்ம தூங்குவோம். டேய் போதுண்டா, நிறுத்திக்கோங்க. ஓவர் அடிச்சு மட்டையாயிடாதீங்க. அட போ மச்சான், அட போ மச்சான், நீ வேற. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறது எதுக்குன்னு தெரியுமாடா? எதுக்குடா? இதுக்குத்தான்டா. கல்யாணம்னா கண்டிப்பா பேச்சுலர்ஸ் பார்ட்டி வைப்பீங்களடா, அதுக்குதான். டே சித்து, நீயும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடாத. போதும் நிறுத்திக்கோ. போடா. நானே என்னைக்காச்சும் ஒரு வாட்டி தான் பீர் அடிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா? நீ சரிப்பட்டு வரமாட்டேடி. அனு வந்து உனக்கு 4 டோஸ் விட்டாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. அனு? யார் அனு? அப்பெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது. அனுனா யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன, இப்ப சொல்லுடி. இப்ப கூட தான் சொல்லுவேன். யார் அது அனு? அது சரி, போத தலைக்கு ஏறுனா இப்படிதான் பேசுமா. ஆமா, உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது, யார் அந்த பொண்ணு?
நாம சித்தார்த்துக்கு சோலி முடிஞ்சது. ஆமா அனு, உன் புருஷனுக்கு நீ யாருன்னே தெரியலையா? அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேய ஓட்டு கொஞ்சம். நீ செத்தடி. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் நேம்? ம், கோவை சரளா. இந்தா கட்டின பொண்டாட்டி கூட கூட உனக்கு தெரியல? அந்த அளவுக்கு குடிச்சிருக்க நீ என்ன? ஓ, நீதான் என் பொண்டாட்டி அனுவா? டேய் ஆமா சித்து, அவதான் அனிதா. சிது போதும் ரூமுக்கு வா. ஓ அனு, நீ நானும் வர முடியாது. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் அவனை விட்டுரு. ஏதோ மேரேஜுங்கிறதுனால என்ஜாய் பண்றோம். என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பீர் அடிக்கிறியா? என் கையில் வச்சிருக்கத நான் பீர் மாதிரியே தெரியுது உனக்கு? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. சரியா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணுமேனு கோக் பாட்டில் வச்சிருக்கேன். ஏ அனு, அவன் போய் சொல்றான். கோக் பாட்டில பீரை கலந்து வச்சிருக்கான். பீரை கலந்து வச்சுட்டு வெளியே கோக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கா. டேய் வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன என்ன கிருஷ்ணா, கௌசிக்கிட்ட சொல்லணுமா? ஏ லூசு, நான் கோக் பாட்டில் தான் வச்சிருக்கேன். வேணா நீயே குடிச்சு பாரு. சரியா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு சும்மா கோக் பாட்டில் கையில் வச்சிருக்கேன். நீ போய் அந்த பிசாசு கிட்ட சொல்லிடாத. சும்மாவே ஆடுவா, நீ சலங்க வேற கட்டி விட்டுறாத தாயே. நாளைக்கு எனக்கு கல்யாணம். கொஞ்சம் பாவம் புண்ணியம் பாரு. நான் சொல்றது உண்மைதானோ? சரி சரி சரி, ரொம்ப குடிக்காம அந்த எருமை மாடை சீக்கிரமா ரூமுக்கு அனுப்பிச்சுடு. சரி சரி, நீ ரூமுக்கு வா சிது, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. ச்சே. போயிட்டாளா? அப்பா நிம்மதி. அடே மதனே, சைடு கேப்ல என்னைய கோர்த்து விட்டல நீ. அவ போய் கௌசி கிட்ட சொன்னானா அவ்வளவுதான். கௌசி ஆடுன்னு ஆடிடுவா. நாங்க மட்டும் எங்க பொண்டாட்டிங்க கிட்ட திட்டு வாங்கணும், நீ மட்டும் திட்டு வாங்க கூடாதா? நீ திட்டு வாங்கு. நல்லா வருவீங்கடா. சரி போதும், இதோட நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டா அவன் அவன் ரூம்ல போய் படுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. சரி சரி போ. நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு நாங்களே ரூமுக்கு போயிடுவோம். ம் சரி. என் அழகு ரசாத்தி, என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. என் பேரை மட்டும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை உட்கார வச்சு ரசிச்சுக்கிட்டே இருப்பான். போங்க அம்மாச்சி. அம்மாச்சி சொல்றது உண்மைதாண்டி. என் மகன் மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். ஆமா, அத்தா ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டு வரேன்னு தான் போனான். இனி யாரும் ரெடி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ம். மாடி கௌசி, மா, அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அத்தை பேச்சை மீறாம அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கணும், சரியாம்மா? அம்மா கிட்ட வாயடிச்ச மாதிரிலாம் அத்தை கிட்ட வாயடிக்க கூடாது. என்னதான் உன்னோட சொந்த அத்தையா இருந்தாலும் அவங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும், சரியா? சரிம்மா, இதே எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருப்பீங்க. அண்ணி கவலைப்படாதீங்க, அவன் என் வீட்டு மருமக, என் அண்ணன் பொண்ணு. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் நான் அவளை பார்த்துக்க மாட்டேன். நான் அப்படி சொல்ல விஜி, அவள் அதைத்தான் அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறேன். சொந்த அத்தையாச்சே, நம்ம மதிக்க கூடாதுன்னு அவள் நினச்சிடக்கூடாது. அப்படிலாம் நினைக்காதீங்க. கௌசி கெட்டிக்காரி, யாருக்கு என்னென்ன மதிப்பு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவள் என் அண்ணன் பொண்ணாச்சே. ம், அத்தைக்கு தெரியுது, உனக்கு தெரியல. போமா நீ அங்கிட்டு. சரிடாமா, அம்மா கிட்ட கோச்சுக்காத. இல்லை, அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணுக்கு சொல்கிற அட்வைஸ் தான் நானும் உனக்கு சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் அம்மாவும் இப்படி தான் அட்வைஸ் பண்ணாங்க. அதனால நான் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காம அதை காதில் வாங்கிக்கோ. சரிம்மா,
சும்மா அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் போர் அடிக்காத. அதைத்தான் அண்ணி நானும் சொல்கிறேன். அவளை விட்டுருங்க. நான் இருக்கல, அவளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பேன். ம், சரி விஜி. வாங்கங்க, உங்கள் பொண்ணு பாருங்க எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கான்னு. கௌசி, நீ பார்க்க தேவதை மாதிரி இருக்கடா. தேங்க்ஸ் சுப்ரமணி. இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நான் என்ன உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன்? ஏட்டி கொடுத்தாப்புல இருக்கு உன் தங்கச்சி வீடு. உன் சொந்த தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறேன். அதானே. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்க நீ? என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே வந்துடு. அதே மாதிரி எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நானும் வந்துடுறேன். சரிடாம்மா. கண்ணத்தோட சுப்ரமணி, உனக்கே தெரியும்ல நீ அழுதா நானும் அழுவேன்னு. நானும் அழுதுருவேன். ஆனால் கண்ணில் போட்ட கண்மையெல்லாம் கரைஞ்சிருமேன்னு பார்க்குறேன். அப்பாடி, என் அப்பா சிரிச்சிட்டாரு. இந்த பாரு சுப்ரமணி, எதுக்காகவும் நீ கண் கலங்கக்கூடாது. எப்போயும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா? சரிடாம்மா. என் அழகு மயிலு அப்பா விட்டு போறல. என்னப்பா நீ திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்க? இந்த நேரத்தில் நான் தான் அழுகணும், நீ என்னை சமாதானப்படுத்தணும். ஆனால் இங்கே எல்லாமே உல்டாவா இருக்கு. நீ அழுதுட்டு இருக்க, நான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க. நான் அழுகலடா. இருந்தாலும் என் செல்லக்குட்டிய பிரியுறங்கிற வருத்தம் தான். சுப்பிரமணின்னு என் காலையே சுத்தி சுத்தி வருவா. இனிமே இவ செய்யற குடும்பத்தனத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. இனிமே நான் ஆபீஸ் விட்டு வந்தா யாரு என்னைய அப்பான்னு சொல்லிட்டு வருவா. இனிமே என் 2 பொண்ணுங்க இல்லாம என் வீடே வெறிச்சோடியில இருக்கும். கவலைப்படாத சுப்பிரமணி, நான் அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படிலாம் உன்னை நான் நிம்மதியாக விட்டுற மாட்டேன். சாரிப்பா, உன்னை சமாதானம் பண்ணிட்டேன். ஆனால் என்னை என்னால் சமாதானம் பண்ண முடியல. உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலப்பா. I really miss you பா. I really miss you. என்னதான் ஆசைப்பட்டவனோட வாழ போறேங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அம்மா அப்பாவெல்லாம் விட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. வெளியில சிரிச்சிட்டோம், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சுப்ரமணி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். I love you பா. I really love you. ஏய் வைஃபை, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க நீ? நினைச்சேன் சுப்பிரமணி அழுதுட்டு போகும்போதே இங்க ஒருத்தி அழுதுட்டு இருப்பான்னு. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்குடி இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? உனக்கு என்னப்பா, உன் அம்மா அப்பா உன் கூட தான் இருப்பாங்க. நான் தான் என் சுப்பிரமணியும் என் அம்மாவையும் விட்டு உன் கூட வரணும். அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்காதா? சரி, ஆஃப்டர் மேரேஜ் கூட அப்பப்போ வந்து போலாம். உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கூட்டிட்டு வரேன். கல்யாணத்தை அன்னைக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீ இப்போ இப்படி தான் சொல்லுவ. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஒர்க் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போக மாட்டேன். ஒர்க் இருந்தா என்ன? நான் உன்னை விட்டுட்டு நான் என் ஒர்க்கை பார்க்க போறேன். ஆனா உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை விடுறதுக்காகவாது வருவேன். சரியா? சரியா? நிஜமாவா? ஆஃப்டர் மேரேஜ் நீ மாறிட மாட்டேல்ல? மாறிட்டாலும் அப்படியே விட்டுருவ நீ. ஏய் ராங்கி பிடிச்ச ராங்கி. ஆமா. சரி, ம், ஒன்னே ஒண்ணு. என்னது? ம்ம். சரியான டியூப்லைட். ஏய், ம், ஒன்னே ஒண்ணு. என்னது? ம்ம். சரியான டியூப்லைட். ஹலோ, கேட்டுருச்சு. என்ன கேட்டுச்சு? என்னை டியூப் லைட் தானே சொன்னேன். அதெல்லாம் நல்லா கேட்கும். ஆனா நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு கேட்காது. நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது. என்ன கேட்க வர? அடி கேட்க வந்திருக்க, அப்படிதானே? அது இல்ல ராங்கி. ம், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ கௌசல்யா கிருஷ்ணாவாயிருவ. ஆமா. இப்போ நீ கௌசல்யா சுப்பிரமணி. எஸ், யூ ஆர் ரைட். ஸோ கௌசல்யா சுப்பிரமணியா இருக்கும்போது
ஒரே ஒரு முத்தம் தரியா? ஐயோ. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது கௌசி ரெடி ஆயிட்டாளான்னு பார்க்க வந்தேன். கல்யாண பொண்ணு ரெடி ஆகாம என்ன பண்ணுவா? டேய் 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 தடிமாடே, நான் உன் தங்கச்சி. உன் பொய் பித்தலாட்டத்தெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ. இன்னும் 2 மணி நேரத்துல தாலி கட்ட போறேன். அதுக்குள்ள என்னடா? ஏன் அதுக்குள்ள உன் பொண்டாட்டி யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களா? ஆனா டேய் பார்த்ததும் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே கிடையாதுடா. ஓ தேங்க்யூ. மூஞ்சி முகரையும் பாரு. ஓ நான் பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ பண்றது ஓவரா தாண்டா இருக்கு. சரி போறேன். ம் போ. போறேன். போடாங்கறேன். போடாங்கறேன். சரி சரி போறேன். என்ன அண்ணி மேடம், பயங்கர அழகா இருக்கியே இன்னைக்கு. இப்பதான் புரியுது என் அண்ணன் ஏன் உன்னைய சுத்தி சுத்தி வரான்னு. ச்சே, நான் ஏன் பொண்ணா பிறந்தேனோ. ஏண்டி உனக்கு இந்த கவலை? இல்ல, நான் மட்டும் பையனா பிறந்திருந்தா நான் உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன். அட கரமும் முடிச்சவளே, இந்த என்ன வேற இருக்கா உனக்கு? ஆமா கௌசி. சீ வெக்கமா இல்ல உனக்கு? இல்லையே. அது வேற ஒன்றும் இல்லை, ஜீவா கூட இல்லைல்ல, அதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா கௌசி, இன்னும் ஜீவா வாழ காணும், ரொம்ப மிஸ் பண்றேன். அதோ ஜீவா சீனியரே வந்துட்டாரு. ஜீவா ஜெனி எப்படி இருக்கு ஜெனி? நல்லா இல்ல ஜீவா, நான் நல்லா இல்ல. நீங்க எல்லாமே எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உங்களை? சரி சரி அதான் வந்துட்டேன்ல, போகும்போது உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். அல்லாத ஜெனி, இன்னைக்கு உன் அண்ணன் கல்யாணம், இப்படி அழுகலாமா? போங்க ஜீவா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அழுகாத ஜெனி. ஏய் ஜெனி அழுகாத. போதுமா? ம். என்ன கௌசி ரெடி ஆயிட்ட போல? ஆமா சீனியர். இப்போ கூட நீ சீனியர் தான் சொல்லுவியா? ஒரு படி நான் உனக்கு அண்ணன். சாரி அண்ணா. இப்பதான் உன் முகத்திலே கல்யாண கல்ல வந்திருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. சரி ஜெனி வா, ஆன்டிக்கும் அங்கிளுக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா பண்ணுவோம். ம் சரி நாங்க போயிட்டு வரோம் கௌசி. ஆமாடி, ஐயர் கூப்பிடும்போது உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். சரி. என்ன மனசி, ஒரு வழியா அவனுக்கு ஓகே சொல்லிட்டியா? பாவம் முரளி, காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அதனாலதான் போனா போகுதுன்னு ஓகே சொல்லிட்டேன் அவனுக்கு. ஏன் மனசி, போனா போதுன்னு தான் எனக்கு ஓகே சொன்னியா? சும்மா நக்கலுக்கு சொன்னேன்டா. நான் அவ்வளோ தூரம் பிடிக்கலன்னு சொல்லியும் நான் தான் வேணும்னு என்னையும் நினச்சிட்டு இருந்தேன்ல. நான் உன்னை எவ்வளோ வெறுத்து திட்டினாலும் என்னை துளி கூட வெறுக்காம நீ காட்டின அன்பு தான் என்னை உன்னை லவ் பண்ண வச்சுச்சு. உண்மையான அன்பு இருந்தா கண்டிப்பாக அது ஜெயிக்கும்டா. அதை நீ நிரூபிச்சிட்ட. தேங்க்ஸ் மனசி. டேய் முரளி, நீங்க 2 பேரும் இப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? நெக்ஸ்ட் மந்த்டா. நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு கல்யாணம், வந்துருங்க. ஓ டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஆமாடா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரா முரளி, நம்ம கேங்லயே கல்யாணம் பண்ணாத ஒரே ஆளு நீதான். நம்ம குண்டன் பாண்டிக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, ஏன் அவன் கல்யாணத்துக்கு வரல? டிக்கெட் கிடைக்கலையாண்டா? சார் அப்படி எங்க இருக்காரு? என் கூட டச்ல இல்லையே அவன். டேய் அவன் யூஎஸ்ல இருக்கான்டா. பாருடா, நம்ம பாண்டி யூஎஸ்ல இருக்கானா? ஆமா, அவன் என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்டியா? அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க அங்கிள் மூலியமா போனான். அது சொல்லு, பேக்ரவுண்ட் இருக்கிற பசங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போக முடியும். மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. சரி ஃபீல் பண்ணாதடா மச்சான். உனக்கு ஃபாரின் போகணும்னா சொல்லு, நாங்க ஏற்பாடு பண்றோம். ஆமாடா, எங்க டேடிக்கிட்ட சொன்னா கண்டிப்பா உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரு. பரவாயில்ல கௌதம். தேங்க்ஸ்டா சித்து. அப்படி போற மாதிரி இருந்தா சொல்றேன். சரி. நீ என்னடா கல்யாணத்துக்கு முதல் நாள் வரேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தன்னைக்கு வந்திருக்க? அந்த கூத்தை ஏன் மச்சான் கேக்குற? டைம் ஆயிடுச்சுன்னு அவதியே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தா ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் தாண்டா லேட்டு, அதுக்குள்ள ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. அப்படிதான் எடுப்பாங்க. ஃப்ளைட் உங்க அப்பாவா ஓட்டுறாரு? நாங்க எல்லாரும் நேத்து ஜாலியா பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடினோம். நீயும் முரளியும் தான் மிஸ் ஆயிட்டீங்க. நான் தான் ஊர்ல இருந்தேன், முரளிக்கு என்னாச்சு? டேய் நானும் இன்னைக்கு காலைல தான்டா வந்தேன்.
சார் அப்படின்னு கலட்டிட்டு இருந்தாராம். சொல்லுவடா சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்லு மச்சான், ஏன் வரல? நான் தான் ஊர்ல இருந்தேன், நீ இங்கே தானே இருந்த. இல்லடா, மனசு வீட்டுல கூப்பிட்டு இருந்தாங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்கு, அதான் போயிருந்தேன். ஆமாடா, எங்க டாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவர் கூப்பிட்டு வரலனா அவர் கோபப்பட்டுருவாரு. ஆமா மச்சான், உன் லைஃப் தான் முக்கியம். அதான் போயிட்டேன். சரி சரி, முகூர்த்த டைம் ஆயிடுச்சு போல. ஆமாடா, தாலி கொண்டு வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ மச்சான், மச்சான் நான் கௌதம் பேசுறேன்டா. டேய், என்னடா ஆச்சு? திங்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியில போனேன். ஆமா மச்சான், திங்ஸ் வாங்க தான் வெளியில வந்தேன். அதுக்குள்ளேயும் குரு என்னைய பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான்டா. என்னது, குரு உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கானா? அப்புறம் எப்படி பேசுற நீ? என்ன கௌதம், என்னாச்சு சொல்லு. முகூர்த்தத்துக்கு வர டைம் ஆகுது, என்னை இப்ப கூப்பிட்டுருவாங்க ஐயரு. மச்சான் உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன்டா. மண்டபத்துக்கு பின்னாடி இருக்குல்ல ஒரு இடம், அங்க வந்துரு. அடிக்காதீங்கடா. நீ மச்சான், நீ வந்தாதானே என்னை காப்பாத்த முடியும். உன்னை கூப்பிட சொல்லி இவங்க என்னை மிரட்டுறாங்கடா. உன் ஃப்ரெண்டு கூப்பிடு. கேக்குதா மச்சான், கேக்குதா? வந்துட்டேன்டா. பிளான் சக்சஸ். டே கவனமா கேட்டுக்கோங்க. அவன் வந்த உடனே அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த சேர்ல உட்கார வச்சு கயிறு வச்சு கட்டிருங்க. அவனுக்கு பதிலா மாப்பிள்ளையா நான் போய் கௌசி கழுத்துல தாலி கட்டுறேன். என்னங்கடா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா. ம். ஏ கௌதம், டே கௌதம் எங்க இருக்க? டே அவன் வந்துட்டான், அல்லாட்டா இருங்க எல்லாரும். ம். இப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டியே கிருஷ்ணா. பாவம், கல்யாண மாப்பிள்ளையா மனவேடையில உட்கார வேண்டியவன் இங்க உட்கார போறான். சித்தப்பு, யாரா மாட்டிக்கிட்டா? நீதான்ப்பா, தொக்க என்கிட்ட மாட்டிக்கிட்ட. டேய், என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? புடிச்சு கட்டி போடுங்கடா இவனை. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. டேய், நடடா ஸ்டேஷனுக்கு. சார் அவங்கள கூட்டிட்டு போங்க சார். சரி தம்பி, நீங்க கல்யாண மேடைக்கு போங்க, நாங்க இவனுங்களை பாத்துக்கிறோம். சரிங்க சார். போ சித்தப்பு, மாமியார் வீட்டுல உட்காந்து களி சாப்பிடு. டேய் நடங்கடா ஸ்டேஷனுக்கு. எங்க வந்து யார்கிட்ட? கௌதம் வெளியே போனதை மட்டும்தானே நீ பார்த்த, கௌதம் வந்ததை பார்க்கல இல்ல நீ? உன் குரலை கேட்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சுடா, நீ தானே. அதான் வரும்போதே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டே வந்த. டேய் மூத்தத்துக்கு டைம் ஆகுது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குரு என்னைய கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாரு சாரு, அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. சூப்பர் மச்சான். சரி வா, மூத்தத்துக்கு டைம் ஆச்சு. ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட நம்ம இனிது சீரீஸ் முடிவுக்கு வருது. இது சொல்ல வருத்தமா தான் இருக்கு, பட் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இந்த சீரீஸை மிஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்க கமெண்ட்ஸையும் நாங்க மிஸ் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சேனல்ல எப்பயும் போல வீடியோஸ் வரும். செகண்ட் சேனல்ல சாங்ஸ் எடிட்டிங் அந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நாங்கள் நினச்ச மாதிரி கொண்டு போகலான்னா ஃபோன் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குது. இப்போ கூட எல்லா கேரக்டர்ஸையும் ஒன்றா நிறுத்தி உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு போகலான்னு தான் நினச்சோம். பட் ஃபோன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ஓவராக ஹீட் ஆயிடுது. ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கோம்.
இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கலாம், மேபி ஃப்யூச்சரில் நியூ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சேனலை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் சேனலில் லாங் வீடியோஸ் வராது, ஒன்லி ஷார்ட்ஸ் தான் வரும். சரி, நாங்கள் விடை பெறும் நேரம் வந்துவிட்டது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி.